என்னுடைய வணக்கம். ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ரசிகர்கள் தான் எனக்கு காரணம். ஆனா அந்த பிஆர்னா என்னன்னு தெரியாது. வரும்போது எனக்கு இங்கேயே கேட்டேன், ரெண்டு அர்த்தம். ஒருவேளை டாஸ்கை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனா அங்க கேட்டாங்க இது மாதிரிலாம் பண்ணுவோன்னு கேட்கும்போது வாடகைக்கே காசு இல்லாத நான் இப்ப உள்ள வந்துக்கிறேன். ஓகேவா? சத்தியமா இப்ப நான் 3 மாசம் என் ஒய்ஃப் எப்படி வாடகை கட்டுவாங்கன்ட்டு நான் கேட்கலாம்னு நினைச்சேன், விட்டேன். இல்லாட்டி இஎம்ஐ அக்கா பொண்ணுக்கு எடுத்த கட்டில் பீரோலாம் அந்த இஎம்ஐ இருக்குது, வாடகை இருக்குது. நான் வாங்கி வச்ச கடன்களும் எக்கச்சக்கமா இருக்குது. நானே டவுன் ஆயிட்டு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சு வந்துக்கிறேன். இவனுக்கு எதுக்கு தூக்கி 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா எவ்வளவு கேட்டானுங்க, எதுக்கு கொடுக்கணும்னு விட்டேன். நம்மளுக்கு நம்ம பாடின பாட்டு இருக்குது, நான் பாடின கருத்துள்ள பாடல்கள் இருக்குது. காஷ்மீர்ல அடிப்பட்ட ஒரு குழந்தைக்காக நான் இங்க பாட்டு பாடி 10 மில்லியன் போச்சுன்னா அது அப்படியே ஆர்ப்பாட்டம். என்னுடைய பாட்டை கேட்டு ஆர்ப்பாட்டம் போன இளைஞர்கள்ங்கிறாங்க, இவர் பாட்டு இருக்காரு இதுக்காக நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றேன்ட்டு நுங்கம்பாக்கத்துலயும் சென்ட்ரல்லையும் அங்கங்க நின்று துப்புரவு பணியாளர்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் அத்தனை சமுதாய கருத்தான பாடல்களை பாடி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதுதான் என்னை காப்பாச்சுட்டே தவிர மற்றபடி சினிமாவில் பாடின பாட்டு ஒரு 4-5 ஒரு 10 படம் பாடியிருப்பேன், அவ்வளவுதான். இதுதான் என்னை காப்பாத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இசை கலைஞர்கள் என்னை இவ்வளவு நாள் இந்த வீட்டில் என்னை வச்சிருக்கிற ரசிகர்களுக்கு, ஓட்டுப்பட்ட ரசிகர்கள் நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த இடத்துல பிஆரால இருக்கிறது யாரானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திவ்யா. Download ShareChat.